டெல்லியில் நடந்து வரும் தமிழக விவசாயிகளின் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மெரினாவில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க கோரி டெல்லியில் தமிழக விவசாயிகள் ஐயா கண்ணு தலைமையில் கடந்த 14 நாட்கள் மேலாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அமைச்சகம் தொடர்ச்சியாக விவசாயிகளோட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தாலும் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறதை பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது. இந்த போராட்டமானது சமூக ஊடகங்கள் வழியாகவும் தொடர்ச்சியாக இளைஞர்களையும் ஈர்த்துக்கொண்டு தற்போது டெல்லி நோக்கி மாணவர்களும் இளைஞர்களும் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு சம்பந்தமாக மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக சென்னையில் பல இடங்களில் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2வது மெரினா புரட்சி போராட்டம் இன்னும் சில மணி நேரங்களில் வெடிக்க தயாராக உள்ளது. மாணவர்களும் ஒன்று திரண்டு மெரினா கடற்கரை ஓரத்தில் பல்வேறு இடங்களில் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ச்சியாக பதிவு செய்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் மாணவர்கள் தற்போது டெல்லிக்கு சென்று போராட்டமையும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னையிலும் போராட்டத்தை திட்டமிட்டிருக்கிறார்கள். அது குறித்து நாம் கேட்போம். எந்த காரணத்துக்காக தற்போது ஒன்று திரண்டு இருக்கீங்க? மீண்டும் ஒரு மெரினா போராட்டத்தை எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ என்னன்னா 12 நாளாக எங்கள் விவசாயிகள்லாம் அங்கே போராட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே இது வரைக்கும் யாரும் போய் எட்டி பார்த்த மாதிரி இல்லை. நாங்கள் பொறுத்து பார்த்தோம். சரி, இது நம்ம இறங்கினா தான் சரியாகும் போல இருக்குது. நாங்கள் டெல்லியிலும் போய் போராடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ சென்னையில் நிறைய இடத்துல நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் எங்களோட ஸ்டார்டிங்கு. அங்கே முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு போலீஸ் எல்லாம் குவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்கள் பசங்களாம் வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட 2 மடங்கு கூட்டத்தை நீங்கள் இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது விவசாய பிரச்சனை, காவேரி பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன், இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஒரு போராட்டத்தோட எல்லா முடிவும் வரணும் எங்களுக்கு. அதனால் 10 நாள் ஆனாலும் சரி, 15 நாள் ஆனாலும் சரி, எங்கள் கோரிக்கைகள் முடிவேறின பிறகு தான் போராட்டம் முடியும். நெடுவாசலுக்காக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தீங்க நீங்கள். இப்போ இந்த நிலையில் இந்த போராட்டம் திருப்பியும் ஒப்பந்தம் வழியாக கொண்டு வருவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான மத்திய அரசாங்கம் முன் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் என்ன போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கீங்க? அதாவது நெடுவாசலில் நாங்கள் ஒரு 20 நாளாக நெடுவாசலில் கைவிட்ட உடனே வடகாடில் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டப்போ ஒவ்வொரு நாளும் நூதன போராட்டத்தை நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தோம். அதையெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் செவி மடுக்கவே இல்லை. மாற்றான் தாய் மனப்பான்மையோட இத்தனை போராட்டத்தையும் காதில் வாங்காமல் அவங்க நேற்று போராட்டத்தை வாபஸ் வாங்கின உடனே ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு மத்திய அரசுதலில் ஜெம் லேபார்டரிஸ் கூட போட்டுப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டோன்னு அரசுதலில் வெளியிடணும். காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணுங்கிறதா எங்களோட கோரிக்கை. ஏன் நீங்கள்லாம் போராட்டத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டால், முந்தைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான ஒரு போக்க கொண்டு வந்தப்போ உங்களில் ஒருத்தி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசு உச்சநீதிமன்றமும் தலையிட்டு கூடங்குளம் அணுமுலையாகட்டும், கெயில் குழாய் பதிப்பு திட்டமாகட்டும் வெற்றிகரமாக தமிழகத்தில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நாங்கள் இப்போ நெடுவாசலையோ வடகாடையோ நல்லாண்டார்கொள்ளையோ கள்ளிக்கொள்ளையோ ஏமாந்து விட்டுற மாட்டோம். கண்டிப்பாக எங்கள் போராட்டம் இந்த திட்டத்தை கைவிடுற வரைக்கும் தொடரும். அதுக்கு தமிழக இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் ஆதரவு தரணும். ஏன்னா இது நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனை, நம்மளுக்கு சோறு போடுற விவசாயிகளோட வாழ்வாதார பிரச்சனை. அங்கே விளைஞ்சாதான் நாம் இங்கே சாப்பிட முடியும். அதுக்காக பொதுமக்கள் எல்லாரும் தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. 20 நாள் நாங்கள் வடகாடில் இருந்து என்னென்னலாம் கற்றுக்கிட்டோங்கிறத நீங்களும் பாருங்கள். அங்கே ஆப்பிள் மரம் கூட வளருது. கேரளாவில் மட்டுமே வளரக்கூடிய குருமிளகு, காஷ்மீரில் வளரக்கூடிய ஆப்பிள் கூட வளருது. அந்தளவுக்கு அவங்க சீதோசன நிலையை மாற்றி வச்சுருக்காங்க. அதை அழிச்சிடாமல் பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனமாக மாற்றணும்னு சொல்லியிருந்தார் அப்துல் கலாம். ஆனால் இப்போ இருக்கிற மத்திய மாநில அரசுகள் சோலைவனத்தையெல்லாம் பாலைவனமாக மாற்ற திட்டமிட்டு இருக்கு. இந்த மாற்றான் தாய் மனப்பான்மையை கைவிட்டு எங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்கள்